மாசத்துல 60 நாடகம் ஆடுவேன். தம்பி மாசத்துல 30 நாள் தானே, அது இப்படி 60 நாள் நாளை குறைச்சு போட்டாங்க போல. தவறா நினைக்க கூடாதுன்னு. நீங்க ராத்திரி மட்டும் கூத்தாடுறீங்க. உங்களுக்கு 30 நாள் கணக்கு. நான் பகல்லையும் கூத்தாடுறது. பகலுக்கு எங்களை கூப்பிடல எதுக்கு? நைட்டுக்கு மட்டும் தான் எங்களை கூப்பிடுறீங்க. பகல்ல நீ யாரும் கூத்துக்கு எங்களை கூப்பிட்டு நாங்களும் வருவோம்ல. நீங்க வாசப்புறம் நான் எங்க தக்காளி வைக்க போகட்டா? அது தெரியாம ஆடுற கூத்துனே. அந்த ஒரு பாட்டுக்கு தெரியுமா? எதுல பாட்டு? அந்த பாட்டு என்ன பாட்டியா? கமான் பேபி டொலுக்குட்டப்பா புல்லட். கமான் பேபி டொலுக்குட்டப்பா புல்லட்டா? இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? நீ முன்னாடி விட்டா முன்னாடி விட்டுல தெரிஞ்சா மட்டும் தான் அங்க வாசிக்க முடியும். அங்க வாசிக்கிறேன்னு வச்சுக்க, இடமா இருக்கு கைமா இருக்கு எசக்க பொசுக்க ஆயிரும். ஐயா அதெல்லாம் ரெண்டையும் சேர்த்து கணக்கு போடுங்க. 60 நாள் வருமே. ஓ இதுல 30 60. ஆமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா பப்புனு கார வெளியில வந்தாச்சு. எங்க பப்புனு? ஏய் எங்கடா யாரு தெரியலையா? இந்த பப்புனு வந்தாச்சு. பப்புனு கோமலி வந்து வந்தாங்க. ஏங்க என்னை பார்த்தா பப்புனு மாதிரி தெரியலையா? ஓ நீதான் பப்புனா? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என்னை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். போகத்தான் பிடிக்கும். ஆமா நாடகம் பார்க்க கூட்டம் வந்திருக்குதா இல்லையா? ஏகப்பட்ட கூட்டம் இருக்குப்பா. எங்க என் கண்ணு கொண்டு கூட தெரியல. தம்பி அது மாட்டிக்கிற கலட்டி விட்டு பாரு. கலட்டி விட்டு பார்த்ததா 50,000 கடை. அப்போ வேண்டாம், எடுத்துட்டு பாரு. அப்படி சொல்லுங்க. பாரு கழட்டி விட்டே பாரு. ஏகப்பட்ட கொள்ள கூட்டமையோ கூட்டியா வரையில கொள்ள கூட்டத்தை மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம்னே. இந்த மாதிரி கூட்டம் இருந்தா எனக்கெல்லாம் விடிய வரல கிருன்னு இருக்கும். எது மனசு? அதுதானே. மனசு நல்லா இருந்தா தான் தொழில் பண்ண முடியும். கண்ணாடி போடுங்க தெரியல. நீங்க போட்டுங்க பாப்போம். நீங்க போடுங்க. போட்டாதான் சொல்லுவேன். ஏன் வேற எதுவும் சொல்ல மாட்டேங்க. போடுங்க பாப்பா. ஏய் செத்து போன செத்துமா மாதிரியே இருக்கிறீங்க. இருக்கட்டும். சரி நம்ம போயிட்டு இருக்கலாமே. உண்மையாலுமே இப்படி கூட்டம் ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா ஆமா. ஏன் தெரியுமா இவ்வளவு கூட்டம்? எப்படி? நல்லதங்கால் நாடகம்னு சொல்றாங்க. இது என்ன நாடகமோ ஏதோ. சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உண்மையாலுமே ஒரு சரித்திர நாடகம். அதாவது நல்லதங்கால் அப்படின்னா நம்ம வீரப்பூர்ல இருக்கிற தங்காவை நினைப்பாங்க. அந்த தங்கா கிடையாது. இது அது அருக்காணி நல்லதங்கால், இது நல்லதங்கால். அதான் வித்தியாசம். சரி நம்ம போய்க்கலாமே. பொண்டாட்டி ஒழுகனே ஏன் நிப்பாட்டினீங்க? தம்பி நாளைக்கு நீ பார்த்தாலும் பாக்காட்டி குடும்ப பொறுப்பு. சரி நீ செஞ்சாலும் செய்யாட்டி அது என்னக்க குடும்ப வேலைகளை. சரி ஏன்னா நாளைக்கு செத்து நீ நல்லா 100 வருஷம் நல்லா இரு. 1 வருஷம் நல்லா காலையில செத்து போனியா?
ஒரு பேச்சுக்கு என்னன்னு 100 வருஷம் நல்லா சொல்லிட்டு காலையில சாவ சொல்றீங்க. ஒரு பேச்சுக்குடா. சரி, நம்ம செத்தாக்க தாலி இருக்குது பொண்டாட்டி தான் இருக்கும், அப்படியா இருக்க முடியுமா? யார் சொன்னது? நான் சொல்றேன்ல. இப்படி சொல்லிதான் தமிழ்நாட்டு ஆம்பளை பூரா வீணா போனது. எப்படி சொல்ற? ஒரு விஷயம் தெரியுமா? என்னைக்கு கிழக்க திரும்பி ஒரு பொம்பளை கழுத்துல தாலியை கட்டுறோமோ அன்னைக்கு இருந்து என்னைக்குங்க ஆசை 20 நாள், மோகம் 30 நாள். ஆமா, 90 நாள் எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சு அந்த காலத்துல 90 நாள், இப்ப ஆசை 6 நாள், மோகம் 3 நாள். மொத்தத்துல 9 நாள் முடிச்சிட்டாங்களா? வர்ற காலத்துல ஆசை 6 மணி நேரம், மோகம் 3 மணி நேரம். போச்சுடா, 9 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். ஒருவேளை கல்யாணமே முடிஞ்சிருதுனே, பொண்டாட்டிய முத எங்க கூட்டி போவீங்க? ஒரு கோயில் வந்து கூட்டி போவோம். எதுக்கு? குளத்துல கொண்டு போய் தள்ளி விட்டு சொல்றது பழமொழி. சரி, கோயிலுக்கு போட்டு போ, குளத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்கல்ல. சரி, கோயிலுக்கு கூட்டி போறீங்க. ஆமா. போற வழியில பொண்டாட்டி நகை கடையை பாக்குது. ஆமா, நகை கடையில இந்த மாதிரி டோல பண்ணது உங்க அதுக்கு பேரு என்ன? லோலாய். கொக்கா வேலாயி. லோலாயா? லோலாக்குடா. லோலாக்கு பார்த்தோன்னே கேட்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம பொண்டாட்டிக்கு புதுசு வாங்கி கொடுப்போம். ஆமா, அப்படின்னு கட்டணம் உடனே வாங்கி கொடுப்போம். என்ன கேக்குதோ வாங்கி கொடுப்போம். ஆமா, அதுல இருந்து அறுக்க ஆரம்பிக்கிற பொண்டாட்டி செத்தனைக்கு தான் அறுவை நிக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? எப்படி? இந்த தாளகார வயலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல. சரி, சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த பையனுக்கு போன் வந்துருச்சு. அவன் போன் எடுத்துட்டு அவ்வளோ அப்படின்னா சரி பொண்டாட்டி பேசிருக்கு போல. என்ன சொல்லுச்சு? என்னங்க நாடகத்துக்கு போயிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கிறபடி இந்த பையன் சொல்ல. ஆமா மாமா, நாடகம் நடக்குதா? நடக்குது. சரி, பத்திரமா அப்படியே காலையில சம்பளத்தை வாங்கிட்டு வா, நாளைக்கு எல்என்டி காரங்க பைனான்ஸ் காரங்க வருவாங்க. இப்படி போட்டு அறுக்கிறதே பொண்டாட்டி. நான் வப்பாட்டி வச்சு 6 வீடு கட்டி இருக்கிறேன். அவனே வச்சு வப்பாட்டி வச்சு இருக்க முதல்ல தோத்துட்டு இருக்காங்க. எப்படி 6 வீடு கட்டின? அங்கதானே விஷயமா அடங்கி இருக்குது. கொடுக்கல் வாங்கல சரியா இருக்கணும். அது எப்படி கொடுக்கல் வாங்கல? கொடுக்கல் இருக்க கூடாது, வாங்கல் மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் நம்ம முன்னேற முடியும். அதனால பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும், வப்பாட்டியும் நல்லா இருக்கணும். 2 வண்டியை வச்சு ஓட்டுவோம். எந்த வண்டியில ஆயில் லீக்கேஜ் புகைய கொப்புன்னு தள்ளுதோ அதை ஓர கட்டி நல்ல வண்டியை ஓட்டுவோம். நல்லா இருக்கட்டுமே, போலாமே. பொண்டாட்டியே வாழ்க, வப்பாட்டியே வாழ்க. இவ்வொரு நாட்டமக்கர் ஐயா அவர்களே, ஒரு தலைவர் ஐயா அவர்களே, மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் காக்க வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வர் ஐயா அவர்களே, மற்றும் கோவிலில் ஆட்டிக் கொண்டிருக்கும் பூசாரி ஐயா அவர்களே, இட்லிக்கு மாவாட்டுறாரு 5 கிலோ உளுந்து வாங்கி கொடு. மொகரைய பாரு, தவறா நினைக்க கூடாதுன்னு. கோயில் பூசாரி காலையில குளிச்சு எந்திரிச்சு வருவாரு. எந்திரிச்சு வந்தோடனே திறப்பாரு. என்னத்த கோயில் கதவத்தை திறந்த உடனே காட்டுவாரு. என்னது? தீப ஆராதனை தட்டு சொல்லு. காமிச்ச உடனே கையில பிடிச்சிட்டு ஆட்டுவாரு. எதையா? மணியப்பா. அப்படி சொல்லு. மணியில 2 பக்கம் மணி இருக்குது. ஒன்னு அண்டா மாதிரி பெருசா இருக்கும், மேல தொங்கிட்டு இருப்பாங்க, நடுவுல ஒரு கைத்த கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம ஆளுக்கு அதை பிடிச்சிட்டு ஆட்டுவாங்க. எதை பிடிச்சிக்கிட்டு? கயிறு கீழே வந்து. அந்த மணிக்கு பேர் என்ன? ஆலயமணி. ஆலயமணி. ஆமாடா, அதானே சொல்லுவாங்க. யார் சொன்னது? அது மேல இருந்து கிளம்ப தொங்குதா இல்லையா? ஆமா, அதனால அதுக்கு பேரு தொங்கும் மணி இல்ல தங்கம் மணி. அது நீ வச்சிருக்கிற பொம்பளை பேரு. அதே மாதிரி கோயில் பூஜாரி கையில பிடிச்சிட்டு கொடுக்குவாரு. அந்த மணிக்கு பேரு என்ன? பூஜை அரை மணி. பூஜை அரை மணி. பூஜை அறையில சொன்னால பூஜை அரை மணி தான் சொல்லுவாங்க. இல்லங்க, அதுக்கு பேரு கை குலுக்கல் மணி. கையில பிடிச்சி கொடுக்குறோம்ல, கோயில் பூஜாரிக்கு முதலிடத்தை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால கோயில் பூஜாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் ராஜ நடிகருமாகிய லிங்கமணியைச் சேர்ந்த பி பொன்னையா அவர்கள் நாடக கலைஞர் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கள்ளெல்லாம் மாணிக்க கள்ளாகுமா, களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா, கள்ளெல்லாம் மாணிக்க கள்ளாகுமா, களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இது சிந்தும் சுவையாகுமா.
இருக்கிற மக்கள் கண்டிப்பா ஏன் தெரியுமா அவங்க முதலாளிங்க நம்ம தொழிலாளிங்க ஆமா தொழில் செய்ய வந்திருக்கோம் முதலாளிங்க வந்து எங்க கிட்ட வேலையை வாங்கணும் ஆமா வேலை வாங்குறத விட்டுவிட்டு இப்ப பொண்டாடிச்சு முடிஞ்சோடனே பாப்பறக்கான தூங்க கூடாது அதானே யாராவது தூங்குனீங்க தண்ணி போட்டு எழுப்புவேன் குடியாரமா நீ யாரு என்ன குடியாரப்ப இல்ல தண்ணி போட்டு வருவே அந்த தண்ணி இல்லங்க அப்புறம் பச்சை தண்ணி உள்ள ஒரு கூட வச்சிருக்காங்க சரி யாராவது தூங்குனீங்கன்னா நான் ஒரு வாட்டர் கேன் கொண்டு வந்திருக்கிறேன் சரி அதுல மூடியில 3 ஓட்டை போட்டிருக்கிறேன் எதுக்கு தெரியுமா எதுக்கு யாராவது தூங்குனா தண்ணியை நிரப்பி கொண்டு வந்து பிழிச்சுன்னு அடிச்சு எழுப்புவேன் யாரும் தூங்க கூடாது நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கோம் ஆமா பாருங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைனே என்னன்னு ஆசை இந்த பழனிமலைக்கு போகணும்னு சரி பழனிமலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது ஆனா கையில காசு இல்ல என்ன போறாங்க வர்றாங்க நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த பழனிமலைக்கு எப்பதான் நம்ம போறது என்னைக்கு முருகனை போய் பாக்குறது ஆசை வந்துருச்சு பக்தர்கள் பூரா நடந்து போனாங்க நானும் பார்த்தேன் ஆஹா பக்தர்கள் எல்லாம் நடந்து போறாங்க நம்ம மட்டும் என்ன பெரிய இதா இவங்களோட நடந்தே போவோம் சோறு போட்டுவாங்க அதுதான் அவங்களுக்கு சோறு அன்னதானம் நம்மளுக்கு காசு வேண்டியது இல்ல நடந்தே போவோம் ஆளோட ஆளா போயிட்டு வரும்போது நடந்தே வந்துருவோம் அப்படின்னு பழனிக்கு கிளம்பிட்டேன் சரி கிளம்பி போயிட்டேனே பழனிக்கெல்லாம் 3-4 நாளா நடந்து போறேன் சரி அங்க நாங்க சோறு போட்டாக வயிறார சாப்பிட்டேன் சரி பழனிக்கு போயாச்சு சாமியை தரிசனம் பண்ணியாச்சு கீழே இறங்கி வந்தோடனே எனக்கு ஒரு யோசனை எப்படி மறுபடியும் இங்க இருந்து நடந்தோம்னா ஆள் இறைச்சு போயிருக்கும் ஆமா என்னடா செய்யறது பஸ்ஸுக்கு வேற காசு இல்ல என்னடா பண்றது யோசனை பண்ணிட்டு நின்னு சரி இப்படியே யோசனை பண்ணிட்டு நின்னு ஒரு 5 ரூபாய் கீழே கிடந்துச்சு ஆஹா முருகனுடைய அருளால 5 ரூபாய் கீழே கிடக்குது இதை எடுத்துக்கிட்டு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு காசை எடுத்து எனக்கு பசி எடுத்துக்கிச்சு என்னடா செய்யறதுன்னு பசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் தேடுறேன் ஒரு ஹோட்டல கூட காணோம் சரி சாப்பிடுறது நம்மளுக்கு ஹோட்டல் இல்லையா பஸ் ஸ்டாண்ட்ல தெற்கு புறமா பூரா லைட் போட்டு ஒரே வரிசையா இருக்குமே லைட் எரிஞ்சிருக்குமே அது பாத்ரூம் நீ போய் பீதிங்க சொல்றீங்களா அது ஹோட்டல் மாதிரி தான் லைட் இருக்கு அது பாத்ரூம் பாத்ரூமா அது ஹோட்டல்ல பார்த்தேன் ஐயோ அதுல சீக்கிரம் அதை போய் திங்க முடியும் போய் பார்த்த ஒரு ஹோட்டலும் காணா சரி இன்னைக்கு நமக்கு சோறு கிடைக்காது அப்படின்னு திரும்பி பார்த்தேன் ஒரு மூலையில ஒரு பெட்டி கடை இருந்துச்சு பெட்டி கடையில பார்த்தா அந்த பச்சை கலரா இவ்வளவு நிலம தொங்குச்சு பச்சை நாடா பழம் போனே நானும் பெட்டிக்காரர்கிட்ட கேட்டேன் சரி யார் எந்த பெட்டிக்காரர் அந்த பெட்டி கடைக்காரர்கிட்ட ஏங்க இந்த பழம் எவ்வளவுனே சரி அவரு நான் வச்சிருந்த பாத்துட்டாரு என்னமோ தம்பி 5 ரூபா தம்பினாரு 5 ரூபா தான் சரி நம்ம கிட்டே 5 ரூபா இருக்குது தப்பிச்சுக்கிட்டேன் ஒரு பழத்தை வாங்குவோம் அப்படின்னு பழத்தை வாங்கிட்டேன் சரி வாங்கிட்டு எங்க ஊர் பஸ் வந்துருச்சு ஐயோ ஆஹா நம்ம ஊர் பஸ் வந்துருச்சு இதை விட்ட காலையில 6 மணிக்கு தான் பஸ் சரி கடைசி பஸ் அது ஒண்ணுதான் சரி பஸ் வந்துருச்சு அடிச்சு பிடிச்சு ஏறிடுவோம் வீடு போய் சேர்ந்துடலான்ட்டு போனா கூட்டம் சரியான கூட்டம் ஏன்னா கடைசி பஸ் வேற ஆமா ஏறானு ஏற முன்னாடியும் தள்ளுறாங்க பின்னாடியும் தள்ளுறாங்க என்னத்தேன் அடிச்சு புடிச்சு உள்ள ஏறிட்டேன் சரி ஏறி நின்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு என்னன்னு பழனியில் ஒரு வாழைப்பழம் வாங்கினேமே சாப்பிடலையே அவ்வளவு கூடத்துல சாப்பிட்டா வீணா போயிருமே சரி எங்கிட்டாவது பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்னு பின் பாக்கெட்ல சொருகிட்டேன் பின்னாடி பாக்கெட்ல சரி ஏன் தெரியுமா முன்னாடி வைக்கல முன்னாடி ஏற்கனவே ஒரு பழம் வச்சிருக்கிறேன் எந்த பழம் அது ஒரு பழம் வச்சிருக்கிறேன் சரி அதனால அதுக்கு இடையும் இல்லாம பின்னாடி வச்சுட்டேன் சரி பின்னாடி வச்சோடனே இந்த பின்னாடி பழத்தை வைக்க எனக்கு தூக்கம் வந்துருச்சு ஆடா பாய்ப்பேல ஏன்னா 3 நாளா தூக்கம் கட்டல நடந்து போயிருக்கிறேன் சரி சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் நம்ம ஊருக்கு வரலாம் அப்படின்னு தம்பியை பிடிச்சுக்கிட்டு தூங்குறேன் எந்த தம்பிய தம்பி இல்லங்க கம்பிய பஸ் கம்பிய அப்படி சொல்றா குடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் சரி பஸ் கிளம்பி ஒட்டஞ்சத்திரம் வந்துருச்சு ஒட்டஞ்சத்திரம் வந்து எனக்கு முழிப்பு வந்துருச்சு தூக்கம் முடிஞ்சுச்சா ஆஹா நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறோம் பஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்குது அதானே எனக்கு ஞாபகம் போற அந்த பழத்து மேலதான் ஏண்டா பசிக்கிறதுல வாங்கின பழம் யாரு கும்பல்ல எடுத்துட்டாங்கன்னா என்ன செய்யறது காசு போட்டது சரி இந்த பழம் இருக்குதா இல்லையா பாக்கலான்னு இப்படி தொட்டு பார்த்தேன் பின்னாடி பழம் இருந்துச்சு ஆஹா பழம் இருக்குதுன்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டேன் யாருமே தொடல சரி பஸ் கிளம்பி சத்திரப்பட்டிங்கிற ஊருக்கிட்ட வந்துருச்சுனே சரி வந்த உடனே எனக்கு ஞாபகம் திருமாபுரம் கும்பல் இல்லையா பழம் தூக்கிட்டாயினா ஆமா ஆமா பசிதேரம் அங்க தொட்டு பார்த்தா வாழைப்பழம் இருந்துச்சு இப்ப தொட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் தொட்டு பார்த்தேன் மறுபடியும் இருக்குது யாரும் தொடல சரி தொடாம இருக்கவும் சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்க போனா எனக்கு பழத்து மேலதான் ஞாபகம் யானா இறங்குற நேரம் இவ்வளவு நேரம் தொட்டு பார்த்தோம் ஆமா இருந்துச்சு இப்ப சந்தேகத்துக்கு புடிச்சு பார்த்தோம் கும்பல்ல இருக்கிற புடிச்சு பாத்துக்கணும் இருக்குதா இல்லையா புடிச்சு பார்த்தேன் ஒரு குடி குடிக்கிற பழம் பெருக்குது எப்படா நான் எங்க வாங்கினேன்
பழனில முருகனுடைய அருளால வாழைப்பழம் பெருக்குது. அப்பதான் நான் யோசனை பண்றேன், பெருக்க பெருக்க வயிறு ரொம்பிடும். ஆமா, சரி எவ்வளவு தூரம் பெருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, எனக்கு சந்தேகம் தாங்கல. ஒரு தடவை குடிச்சோம் பெருத்துச்சு. ஆமா, இன்னும் ஒரு தடவை குடிச்சு பாப்போமே அப்படின்னு மறுபடியும் பிடிக்கிறேன். மறுபடியும் பெருக்குது பழப்பழம். என்னடா இது அதிசயமா இருக்குது, பிடிக்க பிடிக்க பெருத்துக்கிட்டே இருக்குது. நான் அப்பதான் யோசனை பண்ணினேன், பிடிக்க பிடிக்க பெருக்குது. இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு பெருக்கி வரும் பெருக்கு அப்படின்னு இறுக்கி பிடிச்சவன் அப்படி விடவே இல்லை. எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஐயோ, வச்சாலும் தூக்கம் வருது, குடிச்சாலும் தூக்கம் வருது. சரி தூங்கலான்னு தூங்கிட்டு இருக்கிறேன். எதை பிடிச்சுக்கிட்டு? இந்த பசு கம்பியை பிடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். பசு போயிட்டு இருக்குது. இன்னொரு கை எங்க பிடிச்சிருக்க? இன்னொரு கை வாழைப்பழத்துல இறுக்கி பிடிச்சாக்குல இருக்க. விடவே இல்லையா? சரி, பிடிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த விருப்பாச்சி மேட்டுக்கிட்ட வந்து பசு நின்னுச்சு. சரி, நின்ன உடனே உங்களை மாதிரி ஒரு பெரியவர் மெதுவா என்னைய தம்பி அப்படின்னாரு. சரி, என்னங்கய்யானே, தம்பி விட்டா நான் இறங்கி போயிருவேனாரு. நீ வழி விட வேண்டியது, பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்குது. சரி, பெரிய மனுஷன் வழி கேட்கிறாரு நினைச்சுக்கிட்டு அப்படி அக்கா ஜாச்சி நிக்கிறேன். இறங்க வேண்டியதானே? ஆமா, இறங்கலங்க. அப்புறம் திரும்ப என்கிட்ட பேசுறாரு. என்ன தம்பி விடுங்க தம்பி, கண்ட்ராக்டர் திட்டுவாரு, ஊர் வந்துருச்சுனாரு. கண்ட்ராக்டர் திட்டுறதுக்கு நீ இறங்குறதுக்கு என்ன இருக்கு? நான் சம்பந்தம். ஆமா, நீ இறங்கி போவேன். ஏய் போயானே, விளையாட்டு பண்ணாதீங்க, விடுங்க தம்பி, ஊர் வந்துருச்சுனாரு. நீ வழி விட வேண்டிய அடப்பா, நான் தான் ஓரஞ்சாச்சு நிக்கிறேன். சரி சரி, பெரிய மனுஷன் தட்டு தடுமாறி கீழே விழுந்துருவாரு நினைச்சுக்கிட்டு 2 அடி தள்ளி நிக்கிறேன். அப்பாவது இறங்க வேண்டியதானே? இறங்க வேண்டியதானே? இறங்குறது ஏன் பின்னாடியே வர்றாரு. என்னமா கடை வாங்கின மாதிரி என்னடா? சரி, அப்பதான் கோவம் வந்துருச்சு எனக்கு. சரி, ஓ பெருசு என்ன வேணும்? ஏன் முன்னாடியே வந்தா என்ன இறங்கி போக வேண்டியதானே? இறங்கி போயானே. அப்பதான் அவரு சொன்னாரு, என்னன்னு? தம்பி, நான் இறங்கி போறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இறங்கி போறதெல்லாம் போயிருவேன். நீங்க புடிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க வாங்கிட்டு அந்த வாழைப்பழம் இல்ல. சரி, என் பழத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, விடுங்கன்னாரு. அட பாய் போயல, தூக்க கலக்கத்துல நான் அவர பழத்தை புடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இல்ல அது அதை பிடிக்க பிடிக்க பெருக்கிறப்ப எனக்கு சந்தேகம். என்னடா விட்டுட்டேன். விட்டு போய் தொலை வேண்டியானே. விட்டுட்டு இறங்கி போயானே. இறங்கின ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஆமா, போகலங்க. இழுக்கிறாரு. கீழே நின்னுட்டு என்னைய குறுகுறுனே பார்த்தாரு. ஏன்னு கேட்க வேண்டியானே? அதைத்தான் நானும் கேட்டேன். ஓ பெருசு என்ன வேணும் அப்படின்னு. அப்பதான் அவரு சொன்னாரு, வேற ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க குடிச்சது நல்ல சுகமா இருந்துச்சு, நான் 2 குடி குடிச்சு விட்டு போங்க அப்படின்னா. நல்லா மாத்திட்டாங்க. காலங்கள் எப்படி போகுது பாருங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? எப்படி? பஸ்ல ஏறினா நம்ம பொருள் எதுவும் முதல்ல நம்ம பார்க்கணும், அப்புறம் தான் கையில பிடிக்கணும். பெரியவருக்கு பிடிக்க போது நான் தப்பிச்சேன். இந்த மாதிரி கிளைய குடிச்சிருந்தா குடிச்சிருந்தா அப்பவே வெளுத்துருப்பாங்க. குமரி இருப்பா குமரி. அந்த மாதிரி எல்லாம் பஸ்ல ஏறினா நம்ம பொருள் எங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போய் இதென்ன இவ்வளவு எடுத்துருக்குது. திருப்பி பாருடா. எடுத்து மறைச்சு போச்சுனே. குட்டி போச்சா? குட்டி போச்சா? ஐயோ, கீழே போடுறான், கீழே போட்டு விட்டுறான். இப்ப பாருடா. எடுத்து போற வந்துருச்சுனே சொல்றேன். நீயே மிஷின் இருக்கும் போல இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தா மனப்பாடம் பண்ணியிருப்பேன். நான் 3ஆம் கிளாஸ் பெயில வேற. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் சீரகாட்டுப்பட்டி கிராமம் கோசுகுறிச்சி ஊராட்சி ஸ்ரீ வடகாட்டான் ஸ்ரீ முத்தாளம்மன் கருத்தலங்கப்பட்டி காணா புதூர் 2 ஊர் பொதுமக்கள் நடத்தக்கூடிய ஸ்ரீ வடகாட்டான் ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ காரியம்மன் திருக்கோவில் உற்சவர் திருவிழாமணி முன்னிட்டு கருத்தலங்கப்பட்டியைச் சேர்ந்த எம் பொன்னுச்சாமி, அழகம்மாள், பி செல்வம், மகேஸ்வரி, எஸ் மகாலட்சுமி, எஸ் யுவராஜன், எஸ் பூவேஸ் குடும்பத்தார்கள் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாகப்பட்டது. கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இங்கு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ நல்லதங்காள் என்று சொல்லக்கூடிய வரலாற்றுக்குரிய சரித்திர நாடகம். இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களை விவரம் சிம்ம உருளிட்டு சிங்க நடைபோட்டு வெற்றி மனசு கொட்டி தமிழகமாக வெற்றி மனசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் லிங்கமணியைச் சேர்ந்த பி பொன்னையா அவர்கள் இவரங்கமனையில் நல்ல தம்பியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரு புன்னகையை கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், கருணையுள்ள கோயில் கொள்கிறார். சுந்தர தமிழிலே பாட்டி சாய்த்து பிஞ்சு இதயங்களில் உறவாடி தமிழகமாக வெற்றி மனசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரி ஆர் சோலைவழி அவர்கள் இவரங்கமனையில் நல்லதங்காளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். செந்தூர் முருகன் கோவிலிலே கேட்டே தேவன் காலை
அவர்கள் இவரங்க மனையில் காசி மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்னும் தெரியா பேச மனிதர் கூட்டம் நானும் தப்பாதே என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளே என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளே எந்த நாடு மனிதனாக மதிக்க மாட்டானே. அன்புக்குரிய அருமை மாமா எம்ஏஆர் பொன்னுச்சாமி அவர்கள் இவரங்க மனையில் சிவபெருமாள் மற்றும் பல வேலைகளை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பரமுது தோளை மரமாவே கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே பசுப்புள்ளானாலும் முருகன் பூவாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பரமுது தோளை மரமாவே. அன்புக்குரிய அருமை சகோதரி எஸ் செல்வி அவர்கள் இவரங்க மனையில் மூலி அலங்காரியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசையின் இலக்கணம் என்று பெயர் பெற்று தமிழகமாக வெற்றிமாறு சுமத்தி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் புடங்கப்பட்டியைச் சேர்ந்த PV ராஜா அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டினை இசைப்பார்கள். கோயில் கவன் பலபாஜ மன்னன் மிருதங்க வித்வான் என்று பெயர் பெற்று தமிழகமாக வெற்றிமாறு சுமத்தி வரும் அன்புக்குரிய அருமை மாமா மணப்பாறையைச் சேர்ந்த எஸ் அந்தோணிராஜ் அவர்கள் மிருதங்கம் டோலாக்கன் தபேலாவை சேர்ப்பார்கள். உண்மையிலுமே மணப்பாறையில் இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை மாமா அந்தோணிராஜ் அவர்கள் இன்னைக்கு அவர்கிட்ட கத்துக்கிட்டவங்க எல்லாருமே மிருதங்க வாசிக்கிறாங்க.
அந்த சரஸ்வதி தாயினுடைய அருள் என்னைக்குமே அவருக்கு இருக்கணும், நிறைய மாணவர்களை உருவாக்கணும் என்று சொல்லிக்கொண்டு கோடையடி கவரன் பலபாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்ற பெயர் பெற்று தமிழக வெற்றி முரசு கொட்டி வரும் அங்குரிய அருமை சகோதரர் கலைவி புருஷன் என்எஸ் பொன்னர் அவர்கள் ஆல்ரவுண்டில் இசைப்பார்கள். நீலகண்டன் அவர்கள் தாளத்தினை சேர்ப்பார்கள். வண்ண வண்ண சீன் அமைப்பு ஏவி ரெஜினா சீன் கம்பெனி இருப்பிடம் மணப்பாறை என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அப்புறம் சோறு என்ன கண்ண கரையா இருக்கேன், சோறு வெள்ளையா தான் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்டா. என்ன சாப்பிட்டீங்க? சோறு தான். அப்புறம் நான் பிய்யா கணிக்கணும் கேட்டேன். சோறு தாங்க. சோறு தான்டா சாப்பிட்டேன். சைவமா அசைவமா? நல்லா சைவ சாப்பாடு தான். என்ன போட்டாங்க? சோறு போட்டாங்க. சோறு முதல்ல சோறு போட்டாங்க. சோறு அப்புறம் ரசம் சாம்பார். சாம்பார் அப்புறம் தான் ஊத்துனாங்களா? டேய் எல்லாமே போட்டாங்கடா. சைவமா? சைவம் நல்லா கூட்டு விட்டாங்களா கடைசியில? அப்பளம் கூட்டு பாயாசம் வடை. முகரைக்கெல்லாம் வடை வச்சிருக்காங்க. ஏன்டா நாங்க சாப்பிட மாட்டோமா? இல்ல செல்லம் போட்டாங்களா? எல்லாமே போட்டாங்கப்பா. சைவம் நல்ல சைவ சாப்பாடு. என்ன உங்களுக்கு மட்டும் சைவம் போட்டு என்னைய மட்டும் கூட்டிட்டு போய் வச்சு வீட்டுல போட்டாங்க பாரு. அஜிஜோ விட்டுருங்கன்னு சொல்லுது நீதானா? போட்டாங்க. அப்புறம் என்னடா போட்டாங்க? இல்லங்க எனக்கு போட்டது நாட்டுக்கோழிடா. நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி. உங்களுக்கு கோழியா? கோழி நல்ல சாம்பார் ரசம். எனக்கு கோழி கொட்டை ஆட்டு முட்டை. என்ன போட்டாங்க? இந்த வெள்ளை வெள்ளையா நாட்டு முட்டைடா. கோழி முட்டை அது வெள்ளையா கொட்டை இல்ல. ஐயா நாட்டு முட்டை. நான் ஆட்டு முட்டை நினைச்சு 15 வாங்கி மென்னு பார்த்தேன். ஒண்ணும் மெல்ல முடியல. பொண்ணர்கிட்ட கொடுத்து அவன் தான் அதப்பிக்கிட்டே கிடந்தியான் பாவம். உண்மையாலுமே அருமையான சாப்பாடு. நல்ல வரவேற்பு மட்டும் இல்ல, நம்மளுக்காக நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து அடிச்சு நாடகக்காரருக்கு ரசம் வச்சு கொடுத்தோம்னா தொண்டை கலகலன்னு இருக்கும்னு அருமையான உபசரிப்பு. நல்லா சாப்பிடுங்க, வயிற்றுக்கு சாப்பிடுங்க நாடகக்காரங்க அப்படின்னு அன்பான முறையிலும் அழகான முறையிலும் எங்களுக்கு உணவு உபசரித்த அன்புள்ளவர்களுக்கு எங்களது நாடக கலை குழப்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மைக்கு குயிக்கு டீப்பு டாப்பு லைட்டு வெயிட் கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் ஜெனரேட்டர் மூலமாகவும் பேட்டரி மூலமாகவும் சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுக்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஏ ஸ்ரீராம் சவுண்ட் சர்வீஸ். இருப்பிடம் கம்பளியம்பட்டி. சொல்லும் வார்த்தையே தினம் கேட்டு உள்ளுக்குள்ள உருகுறண்டி. பஸ்ல மானம் போச்சு, படிச்சது வீணா போச்சு. காதல சொல்லி சொல்லி என் வாழ்க்கையும் பாழா போச்சு. அவளை தேடி நானும் காத்திருந்தேன், பொழுது போச்சு அவ சொல்ல சொல்ல காதல் கொண்டே நடி. போட முடியாது, இப்படி நாளா சுருட்டணும். சரி உண்டியல் ஒட்ட இங்க இருக்கேன். சரி சொருக்குன்னு சொருக்குனாதான் உள்ள போகும். சொருணும் ஐயா போகாது. எவ்வளவு சோறாதீங்கிற நீங்க சுருட்டி சொருகி இருக்கீங்களா? இல்லையே சொருகி பாருங்க, அப்ப தெரியும். அருமையான முறையில் ஒளி அமைத்து கொடுத்து எஸ்ஏ ஸ்ரீராம் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆட அழகி அப்படியே சுண்டலி சுந்தரி நாட்டிய தாரகை முன்னழகு இருக்கா பின்னழகு பிரியங்கா சோப்ரா அவள்
நடைய நக்குமா உள்ள போய் செஞ்சு பாருங்க. இடையசா கோபிகா உடைய ஊர்வசி அந்த குறிய அருமை சகோதரி போதுமணி அவர்கள் டான்சராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மொச்ச கோட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகியா அப்படி போடு. சீமையில பேரளவுளி செஞ்சு வச்ச மரழகி அவளுக்கு செஞ்சு வச்ச மரழகி அப்படி போடு. மொச்ச கோட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி மொச்ச கோட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி பாடி புட்ட புட்ட வெளியே பாடி வாடி 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 சீக்கிரம் 4 பேர் உள்ள வரட்டுமான்னு கேட்கிறாங்க. நீ வரலன்னா நாங்க வந்துருவோம். 4 பேர் உள்ள போன அந்த பிள்ளை கேதி வெளியே வந்து என்ன கேதியோ இருக்கட்டும். நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய அருமை சகோதரர் லிங்கமடியை சேர்ந்த ராஜ நடிகருமாகிய பி பொன்னையா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்தது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்தினுடைய ஆசிரியரும் அவர்தான். காரணம் என்ன அப்படின்னா இந்த நாடகத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு தங்கச்சி அண்ணன் தங்கச்சிக்கு எவ்வளவு பாசம் இருக்கணும், அது இல்லாம கட்டி போற வீட்டுல நாத்தனாருங்க ஒரு கட்டிட்டு வர்ற பிள்ளைய எப்படி அன்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை. கடைசியில் அவங்களுடைய நிலைமையை மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி நாடகத்துல நம்ம உண்மையாலுமே பார்க்கணும். அவர் இந்த நாடகத்தை கற்பனை பண்ணி எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. கஷ்டப்பட்டது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நடைமுறை என்னவோ அதை முறைப்படி எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல இந்த நல்லதனால தான் ஆடுறோம். காரணம் என்னன்னா அப்படி ஒரு அருமையான நாடகம். எல்லாரும் இருந்து கடைசி வரையிலும் நாடகத்தை பார்த்தா தான் கதை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகம் நிறைய நாடகம் போட்டு தருவார். ஏங்க அரிச்சந்திரா முதற்கொண்டு எல்லா நாடகமும் போட்டு தருவார். எல்லா நாடகமும் போடுவார். உங்களுக்கு என்ன நாடகம் வேணும்? நாங்க சொல்ற நாடகம் 2 போட சொல்ல. என்ன நாடகம் வேணும் சொல்லுங்க. மாரி, நந்தினி, காட்டிய தீபம், அண்ணா, இது மாதிரி நாடகத்துல 1 போட சொல்லு. இதெல்லாம் டிவியில போற நாடகம்னே. இதோட நாடகம் எந்த நாடகம் சொன்னாலும் போடுவாரு. யாரு இல்லன்னா நீங்க சொன்ன நாடகத்துக்கு இங்க நடக்கிற நாடகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி? நீங்க சொன்ன நாடகம் அத்தனை சரித்திர நாடகம், இது சரித்திர நாடகம். எப்படின்னு கேளுங்க. நீங்க சொன்ன நாடகத்துல என்ன தெரியுமா நடக்கும்? மாமியார் எப்படி மருமக கொள்றது, மருமகள் எப்படி மாமியா கொள்றது, இவன் முன்னாடி எப்படி நான் கூட்டி போறது, இப்படி நாடகத்தெல்லாம் அதுல சொல்லி தருவாங்க. ஆனா இதுல வந்து சரித்திரம், இதிகாசம், புராணம் இந்த மாதிரி நாடகம் மட்டும் தான் போட்டு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாடகமாக இருப்பினும் அவர் எழுதி கொடுத்தால் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து விடுவார் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை காண வருக வருக என வரவேற்பது இப்படிக்கு எம் பொன்னுச்சாமி, அழகம்மாள், பி செல்வம், மகேஸ்வரி, எஸ் மகாலட்சுமி, எஸ் யுவராஜன், எஸ் பூவேஸ் குடும்பத்தார்கள் மற்றும் 2 பேர் பொதுமக்கள் கருத்தலகம்பட்டி, காலா, புதூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாத்த பேரும் சொல்லியாச்சுனே. நீ ஏன் பேரும் சொல்லணும். உன் பேரா? உன் பேர் தான் எல்லா பேரும் சொல்லிட்டேன். நீ வரும்போது பப்புனு கோவல வெட்டினே ஆறா கேக்குற போடா பிள்ளை விடுறான். பொம்பளை பிள்ளை பேரை சொன்னே என்ன வேகமா கொச்சா கட்ட வச்ச கொட்டாடா அத காட்ட சொல்லிக்கல. என் பேரை சொல்றப்ப எரியுது, எரிச்சல் வருது உன்னை கண்டாலே. ராவா குடிக்காதீங்க. புள்ள வந்தாலும் குழு குழுன்னு என்ன கலையை குடிச்சா வாய பாருங்க. அப்பதான் மணிப்புற சாட்டா. சரி சரி சொல்றேன். சரி பேர சொல்லிடுவோம். பேர் சொல்றான். இவரங்க படைச்சல் அப்பே இவரங்க மேடை தான் அமைச்சிருக்கா. ஒன்னும் கொஞ்சம் சேர்த்து இல்லை. மேடை சேர்த்தான்னு சொல்றேன். சேர்த்த விட உன் பேர் என்ன? சரி விடுங்க, மேடையை நம்மளா தூக்கிட்டு போறோம். இங்கே இருக்கட்டும். மேடை வேண்டாம். மேடை பேர் சொல்லு. இன்று நடக்கக்கூடிய நாடகத்தில் நாடகம் தாண்டா என்று வேற என்னோட கராட்டம் நடக்குது. பேர் என்னடா? எங்கிட்டு போனாலும் கேட்டு போட்டா எங்கிட்டே போறது. அப்புறம் பிளீஸ் எழுப்புமே. எதடா எழுப்புற? எழுப்புமே. அமைதியா இருங்க. பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு. இவரங்க படைகள் சகனத்தடையா இருக்குது பூரா. என் பேரை சொல்றதுக்கு தும்மல் வரணுமா? சளி சளி. எதுல? நெஞ்சு சளி. நெஞ்சில பிடிச்சதோட இருக்கட்டும், வேற எங்கேயும் பிடிச்சிக்க போகுது. ரத்தம் வரக்கூடாது, மூச்சு வரக்கூடாது. பேசக்கூடாது. அமைதியா மூச்சு வரலாம் முடிஞ்சு போயிருமே. மே மூச்சு விடுங்க, கீ மூச்சு விட்டுறாதீங்க. அமைதியா இருங்க. இவருங்க படைகள் நாளைக்கு யாரையாவது வாய பாரு. நல்லா கிழிச்சு போன மாதிரி புறச்சா நாளைக்கு போய் கிழிக்கிறேன். பேரை நீ சொல்லிட்டு போற. நாங்க ஏன் பேரை சொல்ல போய் பேசணுமா? எப்ப பேசாம இருப்ப? அமைதியா. இவரங்க படைகள் சிரிப்பு நடிகராகவும் மற்றும் தண்ணி கூட போகும்.
சத்த வரக்கூடாது, மூச்சு வரக்கூடாது. இவரங்க மேடையில் சிரிப்பு நடிகராகவும் மற்றும் பல வேடங்களில் வேடந்தாங்க நடிக்க இருப்பது இளமனத்தைச் சேர்ந்த எஸ்.எம். குமரேசன். பாரு, இலை வீட்டுல உட்கார்ந்தது மாதிரி உட்கார்ந்துருக்கிறது. பேச வேணாம், பாட வேணாம்னு சொன்னா எனக்கு ஒரு பாட்டு பாடலாமா இல்லையா? இளவெடுத்தான். ஏய், இளமனத்தான் வம்புழுத்தான். நல்ல பாட்டு ஒண்ணு பாடுங்க. நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே இங்கு வந்து பிறந்தாய் நக்கி மயனே ஆராரோ ராரி ராராரோ ஆராரோ ராரி ராராரோ. நீங்கள் பாடிய பாடலில் பிழை இருக்கிறது. அப்பா என்ன பிள்ளை கண்டுபிடிச்ச? பாடலுடைய வரி என்ன தெரியுமா? என்ன? நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்பு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆமா, பாடல் வரி. ஆமா, நீங்க ஏன் நக்கி மகனேன்னு பாண்டீங்க? காரணம்லாம் பாட மாட்டோம்ல. என்ன காரணம்? தம்பி, உன் பேர் என்ன? குமரேசன். யாருடைய பேரு? முருகனுடைய பெயரு. குருவுடைய பேரு. ஆமா. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம உங்க அப்பாவும் அம்மாவும் பள்ளியில பாத யாத்திரை போயிருக்காங்க. ஆமா ஆமா, பாதி யாத்திரை மீதி யாத்திரை பஸ்ல ஏறி இருப்பாங்க. போயிட்டாங்கல்ல, மேல ஏறி அபிஷேகம் பண்ணிட்டு அடிவாரத்துக்கு வந்து என்னடா பேசலாம் நினைச்சு சித்தநாதன் பஞ்சாமிரதம் உங்க அப்பா வாங்கி உங்க அம்மா கையில ஊத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாரு? நக்கிருப்பாங்க. அந்த நக்குன 10வது மாத்திரம் நீ வருமியா, அதனாலதான் நக்கி வேணும் பாட்டிக்கும். பஞ்சாமிரதத்தை நக்கி பிறந்ததுனால நான் நக்கிமேன். ஆமா. சரி, அதே சமயம் பழனி அடிவாரத்துல எதையாவது வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. குடிக்குமேன்னு பாடுவேன். எதையாவது வாங்கி கடிச்சிருக்கிறாங்க. கடிக்குமேன்னு பாடுவேன். எதையாவது வாங்கி சப்பிருக்காங்க. சப்பி மேலும் பாடுவோம். நன்றி, வணக்கம். என் பேருக்கு இத்தனை அடமொழி ஐயா. இது தெரிஞ்சிருந்தா நான் பேரை சொல்லி இருக்க மாட்டேன். வந்திருக்கிற பிள்ளையை சந்திக்கணும். போய் பார்க்கலாமா? ஆட்டுக்கு தள்ள